ஸோ கைஸ் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்கூல் பஸ் தான் கைஸ் நம்ம ஓட்ட போகிறோம். ஸோ கைஸ் வழக்கமாக சீக்கிரம் கூட ஸ்க்ரீனில் போடுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏற்றிட்டு தான் போக போகிறோம். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏற போகிறாங்க. ஸோ ஏறிட்டாங்க. இப்போ நம்ம போய் இவங்களை இறக்கி விட போகிறோம். டெய்லி இன்றைக்கி வந்து ஆடிட்டோரியத்தில் வேறு ஒரு நமக்கு இன்னும் 2 நாள் ஆடிட்டோரியத்தில் வேறு ஒரு ரிஹர்சல் இருக்குடா. அதுக்காக நான் ப்ராக்டிஸ்லாம் பண்ணணும்டா. ஆமாண்டா நீ சொல்கிறது கரெக்டு தான். ரொம்ப நாள் ஆச்சு ஆடிட்டோரியத்தில் ஆடி கொஞ்சம் அதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும்டா. ஆமாம் நம்ம போன உடனே கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இதான் எல்லாம் அவங்க இடம் வந்துருச்சு. இறங்குங்க. இப்போ நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே நான் வேணாம். சரி ஓகே நமக்கு 200 ரூபா கொடுத்துருக்காங்க. இதுக்கு பரவாயில்ல, ஓரளவு ஓகேவான ஒரு சம்பளம் தான். ஏன்னா ஒரு தேர்வு கூட தாண்டல, அதுக்கு 200 ரூபா தந்தது ரொம்பவே நல்ல விஷயந்தான். சரி ஓகே நெக்ஸ்ட் இது எங்கே போக சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. பட் அதே ஸ்டூடெண்ட்ஸ் தான் டெய்லி ஏற்றிட்டு போகிற மாதிரி இருக்குது. பட் அதுதான் கொஞ்சம் ஒரிஜினலாக இருக்கும். ஏன்னா ஒரே ஸ்டூடெண்ட் தான் டெய்லி ஏற்றிட்டு போவோம். டெய்லி வித்தியாசமாக ஏற்றிட்டு போக மாட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து எங்கேருந்து ஏற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்னது இது எங்கே தான் ஏற்றுறோம். நீங்கள் ஸ்கூலுக்கு என்ன ஸ்கூல் வேன் ரொம்ப சீக்கிரமாக வந்துச்சு. இது வேறு பார்க்க புது டிரைவராக இருக்கார். என்னன்னு தெரியலையே. ஆமாண்டா ரொம்ப புது டிரைவராக தான் இருக்கார். அதுக்கு அது என்னன்னு தெரியல. பார்த்துக்கலாம். அவனுக்கு கேட்பாமா நீங்கள் என்ன புது டிரைவரானா? ஆமாப்பா நான் தான் உங்கள் ஸ்கூலுக்கு சேர்ந்து இந்த புது டிரைவரு. ஏன்னா அவங்க ஸ்கூலில் ரோபோட்டெல்லாம் நடக்க விட்ருக்காங்க. ஆமாம் அங்கிள் ரோபோட்டில் நடக்கும். இந்த ரோபோட் சிலை கூட வெளில வச்சுருப்பாங்க. வேணால் பாருங்கள் நீங்கள் ஸ்கூலுக்கு போனோன்னே. ஸோ அங்கே பார்த்தீங்களா ரோபோட் சிலைலாம் வச்சு செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்க மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஆமாண்டா ஸ்கூல் சூப்பராக இருக்கும் போல இருக்கே. ஆமாம் அங்கிள் நல்லா தான் இருக்கும். நீங்களும் வேணா வரீங்களா? நான் என்ன ஸ்கூலுக்கு வரணும்? கலாய்க்கிறியா? போடா ஸ்கூலுக்கு போடா. கைஸ் நம்மளையே கலாய்ச்சி விட்றாங்க. சரி வாங்க நம்ம அடுத்த இன்னும் பல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள போய் ஏற்றிட்டு வருவோம். இந்த சின்ன பையலுங்க பேசுகிறத பார்த்தா தான் சிரிப்பாக வருது. ஸோ அடுத்து எங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு எடுத்து போவோம். ஷப்பாடா ஒரு வேளையா ஸ்கூலு முடிஞ்சிருச்சுடா. எவ்வளோ நேரம் ஸ்கூல்லேயே இருக்க வேண்டியதாக இருக்குது. வீட்டுக்கு போய் ஜாலியாக ஃப்ரீ ஃபயர் விளாண்டா தான் நமக்கு மன நிம்மதியாக இருக்கும். ஆமாண்டா 1v1 வரியா அன்றைக்கி? வாடா பார்த்துக்கோண்டா 1v1ல். ஆனால் பாவீங்களா இன்னும் நீங்கள் இந்த ஃப்ரீ ஃபயரை உள்ளையாடா? சரி போய் விளாடுங்க. இதை ஸ்கூல் முடிச்சிட்டிங்களே போங்க. சரி ஓகே கைஸ் நம்ம போய் இவங்க ஸ்கூல் அப்பார்ட்மெண்ட்டில் இறக்கி விட்றதான் இன்னையோட வேலை. ஸோ அண்ணே கொஞ்சம் சீக்கிரமாக போங்கண்ணே எல்லாம் கத்திட்டு கிடக்குறாங்க. ஸோ வாங்க நம்ம சீக்கிரம் கொண்டு போய் விட்டுருவோம். ஸோ இங்கே பாருங்கள் செக் பாயிண்ட்லாம் வச்சுருக்காங்க. சிக்னல் அடிக்கலாம் மண்டேலே கொட்டுவாங்க. ஸோ அதுபடி நம்ம சிக்னல் நின்று தான் போகணும். இங்கே பார்த்தீங்களா ரெட் சிக்னலு. ஸோ அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போகிறதுக்கு போகிறீங்களா? வந்துருச்சுடா வீடு. இறங்கடா போய் ஃப்ரீ ஃபயர் விளாடு போ. வாடா நீ நானும் பார்த்துருவோம். ஓடா பார்த்துக்கோண்டா. ஸோ கைஸ் அவங்க போய் ஃப்ரீ ஃபயர் விளாட போகிறாங்கன்னா இந்த வயசில் பார்த்தீங்களா ஃப்ரீ ஃபயர்லாம் விளாட்றாங்க. சரி ஓகே நம்ம போவோம் அடுத்த வேலைக்கு. அடுத்து இப்போ வந்து இந்த புது வெஹிக்கிளை வாங்க சொல்கிறாங்க. அதுக்கு 2 ஆடு பார்க்கணுமா? தேவையே கிடையாதுன்ற வேணாலாம். சரி ஓகே இது எவ்வளோ 10,000மா? எங்கடா போகிறது? போங்கடாடே. அடுத்து வந்து நம்ம இந்த 4வது லெவல் விளாடுவோம். சரி ஓகே கைஸ் இப்போ வந்து எல்லாம் சூசி ரெஸ்டாரண்ட்லேருந்து வராங்க. ஏன்னா சூசி சாப்பிட்டு வராங்களா? ஆமாம் அங்கிள் நாங்கள் எதுவுமே சாப்பிடல. அதனால தான் போய் சூசி சாப்பிட்டு வந்தோம். எங்கள் அம்மா தான் கொடுத்து விட்டாங்க காசு. ஓஹோ நீ அப்படி வர. சரி ஏதோ சாப்பிட்டீங்களா? வா. ஆமாம் அங்கிள் இனிமேல் டெய்லி நீங்கள் தான் வருவீங்களா? அதெல்லாம் தெரியாதுடா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல போடுறாங்க. ஆனால் மோஸ்ட்லி நான் தான் வருவேன்னா வச்சுக்கோவே. சரி ஓகே அங்கே எங்களுக்கு நாளைக்கு வேறு ஒரு ஆடிட்டோரியத்தில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் போய் விட்டிங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். லேட்டாக விட்டிங்கன்னா அப்புறம் எங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. சரி இந்த ஸ்கூலே வந்துருச்சு. நீங்கள் போய் ஜாலியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்டா ப்ரோக்ராமுக்கு. சரி ஓகே போங்க. க்ரீன் சிக்னல் போக வேண்டியதான். ஓகே இப்போ போய் இறக்கி விட்டோன்னே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓஹோ ஆமாண்டா உங்கள் ஸ்கூலில் போனோம். நேற்றுக்கு ஒரு பையன்ட்டு கிட்டே ரோபோட்டில் இருக்க போனாங்க. ஆமாம் அங்கிள் பயங்கள் அப்படின்ட்டு அவன் கத்திட்டு போயிட்டாங்க. சரி ஓகே இவங்க பார்த்தீங்களா இன்றைக்கி தான் இவங்களுக்கு ரிஹர்சல். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போகணும். ஆமாம் அங்கிள் இன்றைக்கி தான் எங்களுக்கு ஆடிட்டோரியத்தில் பிறகு நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போங்க. இன்றைக்கி நாங்கள் போய் கொஞ்சம் அங்கே ரிஹர்சல் பார்த்துட்டு தான் அங்கே பண்ண முடியும். சரி நான் போகிறேன் இருடா. போனோடனே நீ போய் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணு சரியா? நேற்று சூசி சாப்பிட்ட மாதிரி நீங்களாம் சாப்பிட்டுட்டு தெரியாத சரியா? சரி எங்கள்லாம் சாப்பிட மாட்டேன். சரி போப்போம். என்னது போவா? என்ன மரியாதை குறையுது? சரி விடு. நம்ம போய் இறக்கி விடுவோம் கைஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வந்துருவோம் ஆடிட்டோரியம். அங்கே தான் இந்த பையலுக்கு போய் ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்க. ப்ரோக்ராமு சரி வாங்க போய் இறக்கி விட்ருவோம். சீக்கிரம் போங்கன்னு கத்திட்டு கிடக்குறாங்க கைஸ். ஆமாங்க கைஸ் ஸோ கைஸ் தான் வந்துருச்சு.
ஒரு வழியாக நம்ம இந்த மாதிரி 5 ட்ரிப்பாக முடிச்சாச்சு. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.